guys, இப்போ நாங்க வந்து பல மாசங்களுக்கு ஒரு திருப்பியும் ஒரு vlog வீடியோல சரி மென்ஷன் பண்ணிர வந்து அடுத்து கண்டினியூவா வீடியோ போடுவோம். இன்னைக்கு நாங்க எங்க வந்து ஹீரோன்னு பாத்தீங்கன்னா லேசர் டேக். இது வந்து அந்த ஸ்டைலோட வாங்க லேசர் டேக்னு சொல்லி கொலம்போ சிட்டி சென்டர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு ஸ்டேஷன், ஒரு கேமிங் மாதிரியான ஒரு இடம். ஸோ இங்கே வந்து லேசர் கண்ணால் ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. வந்தான் ஏதோ நாங்கள் வந்து நோம்பு டைம்லலாம் இந்த பிளட்டோ கூட விளாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்படி அது மாதிரி தேய்கன்னு சொல்லி வந்துக்கிறேன். நான் தண்ணி போட்டுருந்தேன். நான் தண்ணி இல்லை, நான் லைட்டோக்கில் விளாடுறேன். சரியா, நாங்கள்லாம் அந்த லேசரை வச்சு அதை ஷூட் பண்ணி விளாடுறேன். இப்போ அந்த இதெல்லாம் இல்லையே நோம்புக்கு இல்லை. திருப்பி அதுக்கான ஒரு இந்த 26வது வயதுல எனக்கு கிடைச்சிக்குதுன்னு நினைக்க போகல சந்தோஷமா இருக்கு. நானும் வேணா வயசு சொல்லிக்கவா? நிறைய பேர் 30-32 நினைக்கிறாங்க. நானும் இப்படித்தான் எனக்கு 23 ஆக போகுது. அந்த வயசுல நான் விளையாட வந்திருக்கிறேன். மைனர் அவங்க பாத்துட்டு நாங்க போவோம். அடுத்து புக்கிங் போடுறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு புக்கிங் பண்ணிட்டு கேமை ஸ்டார்ட் பண்றோம். எப்படின்னு பாருங்க முழுசா. One game. Jida is the package. Two games. Okay. ஒரே டீம் வந்து சரி இப்படி சார், நீங்க ஒரு டீம், நான் ஒரு டீம். இவன் வந்து இப்போ கொஞ்சம் இது எப்படி விளையாடுது அதை ஒன்று கேள்வி எங்க ப்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்மால் ப்ரீஃபிங் ஒன்று பண்ணுறேன். ஒரு வீடியோ வந்துக்கிட்டு அந்த கேம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் ஆகிட்டு காட்டுறேன். ஓகே, கட்டாயமாக வந்து கன்று 2 கையில் பிடிக்கணும். இது வந்து ட்ரிகர் பாயிண்ட்ல. அடுத்தது வந்து இந்த பிளாக் கலர் கிட் பார்ட். இந்த பிளாக் கலர் கிட் பார்ட்ல ஒரு ஹீட் சென்சர் இருக்குது. கட்டாயம் இப்படி பிடிக்கணும், இல்லாட்டி கன்று வேலை செய்யும். அண்ட் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் எக்ஸ்டென்ஷமாக ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ரெட் லேசர் உண்டு. கேம் ஸ்டார்ட் ஆனால் தான் வேலை செய்யும். இது எதுக்குண்டா உங்களோட ஒப்போனண்ட்டை எய்ம் பண்ணியும் அரினால டார்கெட்ஸ் பண்ணுவீங்க. அது ஒரு ஷூட் பண்ணதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணிடணும். உங்களோட வெஸ்ட்டில் வந்து பாருங்கள் லைட் எமிட்டிங் பார்சலுக்கு மட்டும்தான், அந்த பார்சலுக்கு மட்டும் தான் ஷூட் பண்ணிடணும். ஃப்ரண்ட் ஆஃப் த வெஸ்ட், shoulder of the vest and back of the vest. என் தலைக்கு ஷூட் பண்ணலாம். தலைக்கு கைக்கு ஷூட் பண்ணிடலாம். சரி, ஷூட் போட்டா எனக்கு வலிக்கும் அது வலிக்காது இல்ல. பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கண்ணுக்கும் ஷோல்டருக்கும் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட் ஆஃப் த வெஸ்ட் and back of the vest 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஒன்னு எடுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் அடிங்க. ஒரு முது சேர்த்துச்சு இதுல குத்தினா தான் மார்க்ஸ் கூட. இப்போ யார் சரி உங்களை வந்து ஷூட் பண்ணிட்டா உங்களோட வெஸ்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகும் 3 செகண்டுக்கு. அதாவது ஃபுல்லி பிளாங்க் ஆகும், கன் எதுவும் வேலை செய்யாது. ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் வந்து அது ரீஸ் பண்ணும். அது அன்லிமிட்டட் ரீஸ்பான், அன்லிமிட்டட் ரியாக்டிவ். இதில் யார் ஐஸ் கரண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வேணும். ஸோ இதுங்க தான் பேசிக். இன்னும் கன்லேயே அரினாலே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு Operator, I'm in position. There's a sensor on the bottom of the phaser. Be sure to cover it up or the phaser won't work. Your opponents in the following places. The phaser, front of the vest. ஏய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஏய், நான் கேட்கறது என்னடா, இது கண்ணுக்கு அதுக்கெல்லாம் டேமேஜ் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை, வெஸ்ட் வந்து மட்டும்தான் பெரிய கண்ணு ஒன்று கிடைக்காதா? இந்த கைதி படத்துல கார்த்தி வர இல்லை, இதுல சுடுங்க அதுக்கு லெட்ஸ் கோ. அடே 3 பேரும் பார்க்க அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இறங்குற மாதிரி அயலான் பாட்டு. ப்ரோ சும்மாவே இருட்டாதான் இருக்குது. ஒன்றும் நினைச்ச கண்ணாடிக்கு இருட்டாயிடுது. இப்போ என்ன ஓடி ஒளிஞ்சிருதா?
பண்றது டீ என்ன சரி குடிச்சிருவோம் கென்டிடிக்கு போதியா யாரு டீம் இல்ல தனி தனி ஏன் டீம்டா ஏன் டீம் நீ யாரு டீம்டா யாரு டீம் இல்ல போ என்ன தெரிகிறது அது ஒண்ணுமில்லடா மாட்டான்டா உட்காரா முட்டி போட்டு உட்காரா தலை பண்ணி தலை கீழே பண்ணி என்ன பண்ணலாம் ரொட்டேட்டிவ் ஹெட் ஐயோ ஐயோ சார் பையன் பாரு 800 அது இவர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணுமா எஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க என்ன பண்ணணும்னா ஷோல்டர்ல பின்னுக்கு அதெல்லாம் சொல்லிட்டா 200 பாயிண்ட்ஸ் முதல்ல ஊத்துற பழக்கம் இல்லையே எங்களுக்கு லிசன் இப்போ எங்க மிஷன்ல வந்து எதிரி நாட்டுக்காரன் அந்த பக்கிக்கிறான் சரியா அடிக்கிற ஒவ்வொரு அடி இடியா விழணும் அந்த 50 ரூபாய்க்கு நெல் 5000 ரூபாய்க்கு நடியா ஒன்னு எங்க சுடலாம் சீஸ்கோத்துக்கு லேட்டாக வரணும்னு யோசிக்கிற இந்த மூளையவா ஓவரா இன்டர்வியூ கொடுக்குற இந்த வாயவா வாயவா சீஸ்கோத்துக்கு லேட்டாக வரணும் இருக்கிற இந்த மூளையத்தா சுடரும் ஜி மூளை எங்க ஜி மதியா 200 போயிடுச்சு போடா அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா கம் ஆன் சார்ஜ் ஐயோ ஃபைட் ஏய் ஓட்ட வழியா ஓடுறியா இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன் ஐயோ அசாத் பாய் நாம 2 பேரும் நிச்சயமா ஆளு கொண்டிருக்கிறோம் அவன் இங்க ஒரு பீஸ் நம்மளோட செத்து கொண்டிருந்துச்சு எங்க காணும் 6 o'clock 9 o'clock பார்த்துட்டே வா அவனை பாக்குறதுக்கு எனக்கு 6 o'clock 9 o'clock பார்த்துட்டு வரேன் ஹாஸ்பிட்டல்லே ஓட்டிக்கிற வேலை செய்யுது அவா சொக் சாரி நாட் அடிக்குது ஐ திங்க் அங்க தெரிகிறான் அது ஓண்டு செக்ஸ் இது ஓ ஷிட் பாத்தியா ட்ரைனிங்டா நீ ஏன்டா என்னைய சுடுற அவன் என்னைய சுடுறான்டா அடி நீ ஏது டீம்டா வாடா நாட்டை காப்பாத்துறேன் நினைச்சு நாங்க எட்டு விளையாட்டு சரி வராது சோல்ஜர் வந்து ஓகி டோக்கிங்க போய் கேட்டு சரி நான் வந்து நாட்டுக்காக உறுதி எடுப்பேன் நாட்டுக்காக 4 கேன் தைக்குது நாட்டுக்காகயா ஓகே ஓகே தரல இதுல அடே அங்க போயிட்டு பாருடா போடா காண வாங்கிட்டு வந்துக்கிறான் அடே அது ஏண்ட கட் இதுல ஷூட் வாங்குவாங்க நான் நடிச்சு காட்டுறேன் இது அமெரிக்கன் இது ரொமான்டிக் சாங் நீங்க படிக்கிறீங்க சரி கத்துடா இவன் ஏன்டா என்னைய சுடுறான் உறங்கு கையில பூமாலை கிடைச்ச போய் ஆயிடுச்சு சுட்டாங்க
சொல்லு ஸ்வேதா, எனக்கு கடைசி என்னன்னு சொல்லு. உங்களோட வாயால பாட்டு படிக்கிறது கேட்கும். வாயால தான் பாட்டு படிப்பாங்க. கவிதை ஒன்று படிங்க பரமா. கொஞ்சம் கவிதை தானே, இல்லாட்டி வாங்க பரமா. டாக்டர் டாக்டர் இங்க வாங்க டாக்டர். டாக்டர் டக்குனு வாங்க டாக்டர். வந்துட்டேன். எங்க டாக்டர் படிச்சு இவ்வளவு ஸ்லோவா வரீங்க? என்ன போட்டாங்க? நீ என்ன அட்மிஷன் போட்டுவல? அவன் அட்மிஷன் வாங்கிடுவான் டாக்டர். டக்குனு பாருங்க. லெஃப்ட் கைடாடே. என்னாச்சு டாக்டர்? ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னாச்சு? ஒரு 10 நிமிஷம் முன்னுக்கு கூட்டி வந்தீங்கன்னா உங்களோட வைஃபை காப்பாத்திக்க. செத்துட்டாவா? ஏண்டா தொடைய தட்டுற? எங்களோட இன்டகிரிஸ்ட் அவனை தேடி போக போகிறோம். அவன் இன்டகிரிஸ்ட் சொல்கிறதா? ப்ரோட்டகனிஸ்டா? அது ப்ரோட்டகனிஸ்ட்னா நல்லவங்க. அப்படியா? இன்டகிரிஸ்ட் வில்லன் வந்து அவன் தான். இப்போ அவனை தான் போகிறோம். ஃபுல்லாக போகிறோம். சுடுறோம். கமான் follow me. ஜி ஜி நீங்க தான் வீடியோ. ஜி ஐயோ 5 பைசா கூட இல்லையே. போடா. சொல்ல மறந்துட்டேன் கைஸ். அவன் இன்டகனிஸ்ட்ல ஏலியன். ஏலியன் ரொம்ப பயங்கரமானது. பெரசைட். பெரசைட். டேய் அப்துல் எங்கடா இருக்கிற? டேய் அப்துல்லா, ஏலியன் போய் கேக்குறீங்க எங்க கேக்குறீங்க? சித்தராதா கூகுள் டு. கைஸ் புடிங்க இவனை. ஏலியன் புடிச்சாச்சு. முட்டி போடு. போடு போடு. உட்கார்றா. I have spawns. இவனை எவ்வளவு சுட்டுக்கிட்டு பாக்ஸ் இருக்கிறப்ப எடுத்து போறான். A few inches later. बोलो पुलिस अभी और आगे लगी है होगा. हाँ अरे guys come on. Game start. ஆளாளுக்கு எடுத்தானா சாவடிக்கிறாரு. ஜி நான் ஜி. ஐயோ கண்டு வரக்குதில்லே. Shit. तरा गाड़ दे. वाह दे ये ना सुट्टु போறே. ஆளாளுக்கு ஏதாடா சுட்டிங்க. வேண்டா அவன்டா முதல்ல சுட்டுது. Let's go.
நான் அடி வாங்கிக்குவேன். மொத்தத்துல நாங்க நல்ல அடி வாங்கிக்கிறோம், செம்மையா அடி வாங்கிக்கிறோம், அது மட்டும் விளங்குது. படத்துலயே நான் சொல்றேன். பாத்தியாடா, உங்களை விட ஒரு 50 மார்க்ஸ் கூட அடிச்சிக்கிறேன். ஜி நான் 50 மார்க்ஸ் தான் குறவு. அதோட கீழே பாத்துறாங்க. 12,000 அடிச்சிக்கிறான். சரி சொல்லுங்க, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? டயர்ட் ஆகிட்டாங்க, சட்டப்படியா இருந்துச்சு. ஒரே டயர்ட், மிச்ச நாளைக்கு அப்புறம் ஓடி விளையாடி. சரி, கொழும்புல எப்படியுமே என்னது என்னது ஒண்ணும் இல்ல. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு போவாங்க. யாரு கோல்டு பாருங்க, கமல்ஹாசன். ஸ்கூல் டைம்ல எல்லாம் விளையாடுனது இப்ப விளையாடவே கிடையாது. என்னது ரேசகண்ணா, இது வந்ததே கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகி வந்து ஸ்கூல் டைம்ல தான். சோ இங்க வந்து விளையாடணும், இவனெல்லாம் விளையாடிப்போம். நான் தான் மிஷன் நாளே பிறகு விளையாடுறேன். நான் யங் கிட்ஸ் பண்ணா இருந்துச்சு, டயர்டா இருந்துச்சு, பண்ணா இருந்துச்சு, வேற லெவல். இவங்களோட விளையாடுனது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்குது, வேற வழி இல்ல. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு இந்த கேம். சொல்ல போனா சுட்டு விளையாடணும், சுட்டு விளையாடணும். நான் வந்து செத்து விளையாடணும். இவன் கொஞ்சம் ஓடிக்க இல்லாம தடமாறுனா திரும்ப பக்கமெல்லாம் புசுக்கணும். இல்ல அதுல என்ன விஷயம்னா, இவன் ஒளிஞ்சு நின்றாலும் ஓப்பனாவே விளக்குது. எல்லாம் நம்ம பசங்க ஒளிஞ்சிக்கிற லட்சணம் அப்படி உள்ள போலும். சோ இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கொலம்போ சிட்டி சென்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இறங்கினோடனே இது வந்து லேசா டேக்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க வந்திருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் until then goodbye. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரியா? முடிக்க கூட மாட்டேன். சரி, பாய்.